வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 10 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் கதி மற்றும் பிரிட்டா மேற்கு வங்காளம்? எந்த மாநிலத்தின் நடனம் கண்டம் மர்தாலா ஒட்டம் தேடல் ஆந்திர பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் புய்யா மற்றும் காம்டி அருணாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் காளி கோபால் அசாம்? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான், ஷகாரியா. காமராஜ் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையினுடன் திருத்தம் மற்றும் வெகுதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில உருவாச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1967 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் மற்றும் வங்காளத்தில் நடந்துச்சு. தாதரா மற்றும் நகர் ஹவேலியில ஹோலிகா தாகன் அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடுவாங்க. கேசவ் சந்திரசன் இந்தியன் மிரர் வாம்போதின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆத்ம நிர்பார் எண்ணெய் விதைகள் அபியான் 2024, புதிய திறன் மேம்பாட்டு திட்டம் 2024, MSME-களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் 2024, NPS வட்சல்யா 2024, SCRB பவர் திட்டம் 2020. சாகித்ய அகாடமி பால் சாகித்ய புரஸ்கார் 2025 மற்றும் யுவ புரஸ்கார் 2025க்கு எத்தனை வெற்றியாளர்களை அறிவித்துள்ளது? மொத்தம் 24 சாகித்ய புரஸ்கார், 23 யுவ புரஸ்கார். சேனா நாடுகளில் 150 டெஸ்ட் விக்கெட்களை வீழ்த்திய முதல் ஆசிய இந்திய பந்து வீச்சாளர் யார்? ஜஸ்பிரித் பும்ரா. ST மாணவர்களுக்காக ஜெய்ஹிந்த் திட்டத்தை எந்த பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியது? டெல்லி. தாவி நதி செனாப் நதியுடைய முக்கியமான துணையாறு. தாவி நதியோட இன்னொரு பேரு சூரியபுத்ரி. SB அதோடைய புதிய உலகளாவிய வர்த்தக நிதி மையத்தை கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத்ல திறந்திருக்காங்க. ராயின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரா அப்படிங்கிறது இந்தியால இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அதை ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. 1968ல இந்த அமைப்பு உருவாச்சு. இதோட தலைவர் பராக் ஜெயின். அமீர்பிர் சிங் இந்திய விமானப்படையின் தலைமை அதிகாரி. பரமேஷ் இந்திய கடலோர காவல் படையின் டைரக்டர் ஜெனரல். ஜிதேந்திர மிஸ்ரா இந்திய விமானப்படையின் மேற்கு விமானப்படையின் கமாண்டர். நயனேந்திர பிரதாப் சிங் CRPF உடைய டைரக்டர் ஜெனரல். சீமா அகர்வால் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளின் DGP. பிரேசிலின் மிக உயர்ந்த குடிமை விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சதர்ன் கிராஸ் விருதை பெற்றவர் யார்? நரேந்திர மோடி. அது மட்டும் இல்லாம நரேந்திர மோடி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜீரியா விருது, குவைத்தின் மிக உயர்ந்த சிவிலியன் விருது தி ஆர்டர் ஆஃப் தி முபரக் அல் கபீர், இலங்கையின் மிக உயர்ந்த சிவிலியன் விருது மித்ரா பூஷணா, சிப்ரஸ் நாட்டுடைய மிக உயர்ந்த சிவிலியன் கௌரவம் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மக்காரியோஸ் 3. ஆரவழி மலைகளில் ஆசியாவின் மிகப்பெரிய ஜங்கல் சஃபாரியை கட்டமைக்க போவதாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஹரியானா. ஹரியானா மாநிலம் இந்தியாவின் முதல் மீன் வளக வணிக மையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வான்மித்திர திட்டம், நீலகை அப்படிங்கிற ஒரு மிருகத்தை அழிக்கலாம், அதாவது அதை கொல்லலாம், சாப்பாடுக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. உலகின் முதல் அமைதி மையம் ஹரியானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜல் சக்தி அபியான் 2025 முயற்சியின் 6வது பதிப்பும் ஹரியானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த நாள் தேசிய மருத்துவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 1. மைய கருத்து பிகின் த மாஸ் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ். நம்ம தேசிய மருத்துவர் தினத்தை 1991 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம். ஜூன் 19 உலக அறிவாற்றல் விழிப்புணர்வு தினம். ஜூன் 17 பாலைவனமாக்கலை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம். ஜூன் 12 பாலியல் வன்முறை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். ஜூன் 12 உலக சிறுநீரக புற்றுநோய் தினம். ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினம், சர்வதேச ஒலிம்பிக் தினம், ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம். தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகத்தை அமித்ஷா எங்கு திறந்து வைத்தார்? தெலுங்கானா மாநிலத்துல
நிசாமாபாத் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. மன்சுக் மாண்டவியா ரீசெட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. திரௌபதி மர்மு விவித்கா அம்ரித் மகோத்சவுடைய 2வது பதிப்பை திறந்து வச்சிருக்காங்க. அமித்ஷா ஹிசார் அப்படிங்கிற பகுதியில மகாராஜா அக்ரசேனாவுடைய சிலை மற்றும் புதிய ஐசியூஎஸ்ஐ திறந்து வச்சிருக்காங்க. ராஜ்நாத் சிங் வந்துட்டு லக்னோல பிரம்மோஸ் உற்பத்தி வசதியை தொடங்கி வச்சிருக்காங்க. அமித்ஷா நிர்வாகத்தில் இந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பாரதிய பாஷா அனுபாக் தளத்தை திறந்து வச்சிருக்காங்க. முக்கிய மந்திரி ஷேகத் யஜுனாவை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? பஞ்சாப் மாநிலம். இது வந்துட்டு ஹெல்த் கேர். 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் செலவா இந்த ஹெல்த் கேரை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. பஞ்சாப் மாநிலம் மிஷன் நெக்ஸ்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஷீ கோகர் 3.0 முயற்சி, ஹிஃபாசத் திட்டம், உத்யோக் கிராந்தி முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சட்டமன்ற நடவடிக்கைகளை சைகை மொழியில் ஒளிபரப்பிய இந்திய முதல் மாநிலம் பஞ்சாப்.